அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. Hi, welcome to our channel Sara Creation. This is V Sasra and this is my party son Shiraman. Namaskaram. Welcome to another episode of Paatiyum Petiyum series 3. நீங்க என்ன எபிசோடுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ரெக்கார்டில் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா அன்பு. ஸோ இன்னையோடைய அன்புக்கான டாப்பிக்கில் வந்து எங்கள் பாட்டி என்ன பேச போகிறாங்கன்னு நான் என்ன பேச போகிறேன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. நான் ஒன்றும் இதெல்லாம் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணின்னு வருது கிடையாது, அப்படியே ஜஸ்ட் ஃப்ளோவில் வருது, ஜஸ்ட்டு வி ஆர் ஷேரிங். இப்போ அன்புன்றது நம்ம வந்து முதல்ல உலகத்துக்கு யார் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாலோ அவகிட்டேருந்து வருது தான் அன்பு. தட் இஸ் அம்மா என்றால் அன்பு. அம்மா தான் வந்து அவளோட அரவணைப்பில், அவருடைய பாசத்தில், அவருடைய தாய்ப்பால் மூலமாக நமக்கு வந்து அன்பை கொடுக்குறார். அந்த அன்பு வந்து நம்ம க்ரோ ஆக ஆக வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது ஃப்ரம் அம்மா டு திஸ் வேர்ல்ட், திஸ் யூனிவர்ஸ். அதுதான் அன்புக்குண்டான பவர். ஏன்னா கோபம் எவ்வளோ வர்ஸ்டோ, அன்பு வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரீம். திஸ் சைட் தட் இஸ் நெகட்டிவ் சைட், திஸ் இஸ் பாசிட்டிவ் சைட். நீங்கள் வந்து கோபத்தை மல்டிப்ளை பண்ணால் பிரளயமே வந்துடும், அன்பை மல்டிப்ளை பண்ணா சாந்தம் வரும். அதுதான் ஆப்போசிட். ரெண்டும் வந்து ஆப்போசிட் போல்ஸ்ன்னே சொல்லலாம். அதனால இதுல வந்து அன்புன்றது நம்ம வந்து காசு வேண்டாம், பணம் வேண்டாம், இந்த நாக்கு போதும், இந்த ஸ்பரிசம் போதும், கண்ணு போதும், அவ்வளவுதான். கையால அன்பு எப்படி, கை என்ன அன்புன்னா வருடி கொடுக்கிறோம். வண்டண்டா கண்ணா அந்த இதுல ஒரு சினிமால வருவான வந்து ஞாயிறு என்பது கண்ணா கண்ணா அப்பா அப்படின்னு பிரபுதேவா எஸ்பிபிஏ. அது மாதிரி ஸ்பரிசத்தால அன்பு கொடுக்கலாம். வார்த்தையால நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். வார்த்தையால கொடுக்கலாம், கண்ணால கொடுக்கலாம். கண்ணால எப்படி கொடுக்கணும், ஐயோ நீ கஷ்டப்படுறியே நான் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 சொட்டு கண்ணீர் கொடுக்கும் பொழுது அந்த ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ற தைரியம் வரும். அதுதான் அன்பினுடைய பவர். கோபம் வந்து நம்மளை அழிச்சிடும், அன்பு நம்மள வந்து எலிவேட் பண்ணும். அதுதான் பவர் ஆஃப் அன்பு. அன்பு வந்து பரிவு, பாசம், அப்புறம் பல பரிமாணங்கள் இருக்கு. நம்ம வந்து அன்பை வந்து நம்ம எவ்வளவு கொடுக்கலாம், நமக்கு ரெசிப்ரோகேஷன் வரலையேன்னு பார்க்கலாம். நம்ம வந்து அன்போடு நம்ம இருந்துட்டே இருக்கும் பொழுது இதனுடைய பவர்னால நெகட்டிவ் இருக்கவாளுக்கு கூட சே இவா கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது, நம்ம வந்து ரியாக்ஷனே இல்லை அவா கிட்ட அப்படின்னு அவளையும் நம்ம சைடு வருவா. அதுதான் அன்புனுடைய பவர். நீ சொல்லு சகஸ்ரா, உனக்கு அன்புனுடைய இது டெஃபினேஷன் நீங்க நினைச்சுக்கலாம். டெஃபினேஷன் கிடையாது, இட்ஸ் எ ஃபீலிங். நம்ம வந்து நான் நிறைய என்வாயன்மெண்ட் பார்த்துருக்கேன். அந்த சூழ்நிலையில வந்து சில இடத்துல வந்து ரொம்ப கலட்டாவா இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுடுங்க எல்லாம் சரியாயிடும், எல்லாம் டைம் வில் ஹீல் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பா அவளை வந்து வருடி கொடுக்கும் பொழுது அவளுக்கு வந்து ஆமா இல்ல கரெக்ட், நம்ம வை நாட் வி வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு அவளை திங்க் பண்ண தோணும். அதுதான் அன்புக்கு வந்து ஆன ஒரு பவர். நீ சொல்ற கண்ணா, உனக்கு என்ன தோணுது அன்புன்னா? எங்க பாட்டி சொன்ன மாதிரி முதல்ல நம்ம ட்ரூ லவ் என்னைக்குமே வந்துட்டு ட்ரூ லவ் சப்ளை வந்து இருக்கிறது அம்மா கிட்ட இருந்தா. ஏன்னா ஷீ இஸ் த ஒன்லி ஒன். எங்க பாட்டி சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் டு அஸ் த வேர்ல்ட். அது ஒரு பாண்டிங் வந்து என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோதான் வந்து சண்டை போட்டாலும், எவ்வளோதான் கோவப்படுத்தி நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆனால் கூட இந்த அஃபெக்ஷன் வந்து என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த அன்பு வந்து காமிக்காம நம்மளாலையும் இருக்க முடியாது, நம்ம அம்மா கிட்ட நம்ம அம்மாவாலையும் இருக்க முடியாது. சேம் வே வந்து அன்பு வந்து யார்கிட்ட வேண்டாலும் வந்து தரலாம். ஆனா தர வேண்டிய லிமிட் வந்து லிமிட்லெஸ்ஸா இருந்தா ரொம்ப வந்து இன்னசென்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து ரிஃப்ளெக்ட் செய்யணும். அன்பை எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஆனா அதே சமயம் எங்க வந்து இருக்க கூடாதோ அந்த இடத்துல வந்து கான்சியஸா இருக்கணும். அதே மாதிரி வந்து
அன்பு வந்து அம்மா மட்டும்தான் தருவா அப்படின்லாம் கிடையாது. அப்பா வந்து மேபி நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் வந்து அவர் கொடுக்கறாரு அவர் அன்பு அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு அப்பாவோடைய அன்பு வந்து அம்மா அளவுக்கு வரலனாலும் அது தெரியாமலே அம்மாவுடைய அன்பையே எக்ஸீட் ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து கூற விரும்புறேன். அதே மாதிரி நம்ம அன்பை வந்து எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு முடியும். இப்போ ஒரு இப்போ எந்த அனிமல் எடுத்தாலும் அனிமல் வந்து அதுக்குன்னு பாம்பு கிட்ட போய் யாரும் நினைச்சா அது வந்து கொத்திரும் guys. So please don't try this at home. நம்ம சும்மா பெட் அனிமல்ஸ் நம்ம எது பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒன் வே ஆர் த அதர் இட் இஸ் ஷோயிங் அஸ் அஃபெக்ஷன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எது பண்ணாலும் அன்பு மட்டும் என்னைக்குமே எதிர்பார்க்காம தான் தரணும். நம்ம எதிர்பார்க்க பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றான்னு ஏன் அன்பு கொடுக்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நம்ம பண்ணாம இருக்கணும் சொல்லிக்க விரும்புறேன். இன்னும் ஒண்ணு என்னன்னா அன்பு வந்து எப்பவுமே வந்து சாஃப்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து கிடையாது. இப்ப நான் அன்புங்கிறது வந்து நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுல வந்து வர கோபம் கூட அன்பு தான். அந்த கோபம் வந்து நம்ம கோபமா எடுத்துட்டோம்னா அந்த அதுல இருக்கிற டீப்பான அன்பு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். வேலிட் பாயிண்ட் சகஸ்ரா. ரொம்ப ஒன் ஏஜுக்கு இது ரொம்ப தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். நீ ரொம்ப கரெக்டா சொல்ற. அதாவது அன்புனால கோவப்படும் பொழுது அவளுக்கு நம்ம மேல பிரிய இல்லைன்னு கிடையாது. அன்பா இருந்து அவ நன்னா இருக்கணும்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த கோபம் வருது. அது வந்து வெளிப்பாடு அப்படி வருதே தவிர ரியல் லவ் இருக்கிறதுனாலதான் அந்த கோபமே வருது. Experience with your mom, guys. Oh, you have experience with your mama. Very good, very good. இவ சொல்ற பாயிண்ட் 100% கரெக்ட். சகஸ்ரா, நீ வந்து ஓரளவுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் உங்க பாட்டியோடைய வாரிசாகவும் என்னோட வாரிசாகவும் அட்வைஸ் மேல புரிஞ்சுட்ட, உன் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிட்ட. இப்ப எங்க அம்மா வந்து லைவ் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, இல்ல எனக்கு முதல்ல இது எனக்கு இவ சகா இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னன்னா அன்பு வந்து ரொம்ப இருந்து அவங்க கோவப்படும் போது அதை தப்பா நினைக்க கூடாது. அன்பு வந்து இருக்கிறதுனாலதான் அவங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவங்க கோச்சினாங்கன்றது நிஜமா. இந்த பாயிண்ட இது வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட் சகஸ்ரா. ஐ ரியலி அட்மையர் திஸ் பாயிண்ட். நான் என்னையே நான் நினைச்சுப்பேன், ஐயோ நம்ம கோவப்படுறோமே, இது கரெக்டானு. அன்பு இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான். அது கூட எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய ரொம்ப ஏன்னா எல்லாரையும் திட்டினா அது நல்லா இருக்காது. அதனால அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். நான் இத்தனை எபிசோட்லயும் என்னோட லைஃப பத்தி தான் சொல்றேன். இதுலயும் இப்ப லைவ் எக்ஸாம்பிள்ல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சின்ன வயசுல இருந்து ஏதோ பகவான் வந்து எங்க 2 பேருக்கு முடிச்சு போட்டுட்டேன். அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவன் தோ ஐ நோ ஹிம் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். அவர் வந்து எல்லாருமே சொல்றது கோவக்காரர் தான். இன்னும் சொல்ல போனா எல்லாருமே கம்சன் மாமான்னு தான் சொல்லுவா. இவரை ராம் மாமான்னு சொல்ல மாட்டா, கம்சன் மாமான்னு சொல்லுவா. ஆமா, எல்லாருமே இவ சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் எல்லாருமே இவரை பார்த்தா பயப்படுவா. ஒண்ணு இல்ல, ஊசி இருக்கா போய் கேட்டுன்னு வா மாமாவன்னா, ஐயோ நான் ராமாவா போய் கேட்க மாட்டேன், எனக்கு அவரை பார்த்தாலே பயம்னு சொன்னவா. அப்படியே எல்லாருமே உட்காரு அப்படின்னு உட்காருன்னா பசங்க பால் சாப்பிடுறது கூட எழுந்திருக்காது. அவ்வளவு கோபமான மனுஷன். என்னுடைய பேரன் பறந்தான். அவனை வந்து இவர் வந்து பாத்துக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இது என்ன, டாக்டரும் வேலைக்கு போயிட்டா, நானும் வேலைக்கு போயிட்டேன். இவர் தான் சிஸ்டமேட்டிக்கா பாத்துப்பேன். அவன் வந்து கொஞ்சம் சொல்ல வார்த்தை கேட்க மாட்டான். அதனால வந்து வாலு சொல்லலாம் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப சேலஞ்சிங் தான் கொடுப்பான் அவன். அப்படி பண்ண அவனோட அன்போட அவனை வளர்த்து 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 அப்படியே மாறி போயிட்டேன். இது எவ்வளவு தூரம் அவரை கொண்டு விட்டதுன்னா, எல்லாரும் வந்து வாழ்க்கை ஒரு சக்கரம் தானே,
சின்ன பசங்க எல்லாம் இப்ப பெரியவாளாயிட்டா. தட் இஸ் எங்களுடைய சிஸ்டர் இல்லா பசங்க எல்லாம் பெரியவாளாயிட்டா. அவ வந்து இவரை பார்க்கும்போது சேஞ்சஸ் நல்லா தெரியுது. அன்பால கட்டுப்பட்டுட்டே பேரனுக்கு. அதனால எல்லாரும் கேட்டா, கம்சன் மாமாவா நீங்க? இனிமே உங்களுக்கு அந்த பேரே கிடையாது மாமா, நீங்க வந்து இவ்வளவு சேஞ்ச் ஆகுங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ எல்லாரும் ஒன்னொன்னா சொல்லி காமிச்சா, மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க இது பண்ணுங்களே, நான் வரும்போது இது பண்ணுங்கன்னு. யூ won't பிலீவ் பீப்புள், எங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல கேதர் ஆகும்போது ஐ டேக் அப்பாலஜி வித் எவ்ரிபடி. நான் உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு. எல்லாருக்கும் அழுகையே வந்துருச்சு. ஐயோ மாமா நீங்க அப்படி சொல்லக்கூடாது மாமா அப்படின்னு. நான் இத்தனை கதை சொல்றது என்னன்னா, அன்பால பேரனுக்கு கட்டுப்பட்டதுனால எல்லாருக்கையும் அப்பாலஜி கேட்டு அவருக்கே நல்ல பேர் வந்துருச்சு. இப்போ அதுதான் அன்புக்கான பவர். அது வந்து ஜெண்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப கூட வந்து அம்மாவா தாத்தாவான அந்த பைத்தியம் தாத்தா தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மியூச்சுவல் அஃபெக்ஷன் அண்ட் லவ், அவ்வளவுதான். அதுதான் வந்து அவரு வந்து அவ்வளவு அட்ராக்ட் பண்ணிட்டு. ஆனா இப்ப என்ன வந்து லைஃப்ல சைக்கிள் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லா பேர பசங்களும் எங்க அப்பாவை தான் ப்ரிஃபர் பண்ண, எங்க அம்மாவோட. அது ஒரு காலம் கொடுமை. ஸோ அது வந்து எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. நான் இதுக்குன்னே சொல்ல, ஜென்ரலாவே எல்லா கிராண்ட் தாத்தா தான் வந்து சூப்பரா இருக்காங்க, கிராண்ட் மதர்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதுதான் அங்க காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்குமே வந்து ஒரு லிமிட்னு ஒண்ணு இருக்கணும். ஓவரா பொசசிவா இருக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓவரா அஃபெக்ஷன் கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அஃபெக்ஷன் கொடுத்து வளர்க்கணும்னா நியாயம் அநியாயத்தை கண்டிப்பா சொல்லி வளர்த்தா மட்டும்தான் நமக்கு அடுத்த வரும்போதும் அவங்களால வந்து சொசைட்டி கிட்ட அன்பை வாங்கவும் முடியும், அன்பை கொடுக்கவும் முடியும். ரொம்ப பொசசிவாவும் இருந்தா அப்புறம் வந்து பைத்தியம் பிடிச்சிரும். ரொம்ப வந்து அஃபெக்ஷனா கொடுத்து வளர்ந்தா அவங்க கேவலமா தான் வந்து தெரியாம வளருவாங்க. ஸோ பேலன்ஸா கூட்டு போகணும். தட் இஸ் த பாசிட்டிவ் வே ஆஃப் டேக்கிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே, so proved guys. proved. Okay, let's end the episode. கமெண்ட் பண்ணுங்க guys, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, எங்க குரல் தொண்டை ரொம்ப நல்லா இருக்கு guys, அதுக்கு கூட நீங்க ஒரு லைக் போடுங்க. Yes guys. Bye.